கும்பராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நவகிரகங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு பலனை கொடுத்துட்டு இருந்தாலும், அந்த பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் தான் நிறைய இடத்துல நம்மளுக்கு தெரியாமல் அறியாமையில் தவறுகள் நடந்துடுது. இப்போ ஒரு குரு பலனோ இல்லை சனி பகவான் இந்த இடத்துக்கு வர்றது, அப்படி இல்லை ராகு கேது சரியாக இருக்கா, சுக்கிரன் சரியாக இருக்கா, இது எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அமைப்பு சரியான அமைப்பில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதற்கு தகுந்தாற் போல் நம்ம நடந்து பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். அது தெரியாமல் தான் நிறைய இடத்துல என்ன பண்ணிடுறோம், பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். எந்த கிரகம் என்னென்ன செய்யுது, இந்த நேரத்துக்கு என்ன பலன் கொடுக்குது நமக்கு தெரியல. அதனால் நம்ம தேவையில்லாத வேலைகளையும் தேவையில்லாத பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தி விட்டுறோம். நிறைய இடத்துல சங்கடங்களையும் ஏற்படுத்திக்கிறோம். அன்றைய தினம் நம்ம யார்கிட்டையுமே பேசக்கூடாதா இருக்கும். ஆனால் தேவையில்லாதவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு அது பெரிய பிரச்சனையில் போய் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்போம். இதையெல்லாம் தெரியாத காரணத்தால் நடந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத இந்த நவகிரகங்களை வச்சு ஒரு எளிய முறையில் பார்த்துக்கலாம். எளிமையான முறையில் நாம் கிரகங்களின் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் துன்பங்கள் வராது. ஏன்னா இது வரைக்கும் கும்பராசிகள் பெரும் கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளும் நிறைய கும்பராசிக்காரர்கள் அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆரம்பத்திலேயே காமிச்சுக்காம டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிருக்கணும். இது சாதாரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா அலட்சியப்படுத்தி நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிறைய சந்திச்சிருப்பாங்க, அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேரை பழகியிருப்பாங்க, யார் எப்படின்னு தெரியாமல் அவங்க கூட பழக்கம் வச்சு நிறைய இடத்துல. அதனால் நிறைய ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துட்டாங்க. இவங்க ஜாஸ்தி பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா பயம் வந்துடும். ஒரு சில இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே இருப்பாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. இதை கண்ணை திறந்து நம்ம பிரச்சனையை பார்த்துட்டோம், நம்மளை திரும்பி கூட நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியாதுங்கிற எண்ணம் வந்துடும்னு நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் சில இடங்களில் அமைதியும் கண்ணை மூடி தியானம் மாதிரி உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பொறுமையாகவும் இருப்பாங்க சில சமயம் அது கோபமாகவும் வெடிக்கும். இதோட விளைவு நிறைய இடத்துல உடல் உபாதைகள் சந்திச்சிருப்பாங்க. அல்சர்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அவங்களோட டென்ஷனை ஃபுல்லாக வெளியே சொல்ல முடியாமல், அவங்களோட கவலைகளை வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வயிறு புண்ணாக போனால் தான் நிறைய பேருக்கு. எத்தனையோ பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதை மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கும். அவங்க வெளியே சொல்லவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியல, ஜீர்ணிச்சிக்கவும் முடியாது. இதை மாதிரியான விஷயங்களால் நிறைய கும்பராசி பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. குடும்பத்திலே அவங்களுக்கு நிறைய சங்கடம் ஏற்பட்டிருக்கும். மன ரீதியான நிறைய சங்கடங்கள். அவங்கள ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக், இது கூட பெருசாக கூட இருந்திருக்காது, அந்த சின்ன மிஸ்டேக் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருக்கும். இன்னமும் அதை சொல்லி காமிச்சு பேசுறதுக்கு குடும்பத்தில் ஆள் இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க மனம் உடைஞ்சு தான் நிற்கணும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கும்பராசிக்காரர்கள் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கும்பராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை கொடுக்குறாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருந்தாக வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. இன்னும் முழுசாக வெளியே வரல. இந்த கட்டம் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. ஏதாவது சின்னதாக வாக்குவாதம் வந்தாலோ இல்லை சின்னதாக கோபம் வந்தாலோ உடல் ரீதியாக பிரச்சனை மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் பேசாமல் அவாய்ட் பண்ணுங்க. பேசாமல் மௌன விரதம் இருங்க. நிறைய சித்தர்கள் கோவிலுக்கு போங்க. நிறைய சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனை தன்னால் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு இறைவன் துணையாக தான் இருந்துகிட்ருக்கார். இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் அந்த கோபம் வர்றது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இன்றைய வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனை, மனசு ரீதியான பிரச்சனை. உங்கள் முகம்லாம் மாறி போயிருக்கும். ஏற்கனவே எப்படி இருந்திருக்கும் உங்கள் முகம் தெரியுங்களா? பளிச்சுன்னு பால் மாதிரி இருந்த முகம் இப்போ அப்படியே கஷ்டத்தில் சோகமாக இருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இனிமேல் பார்த்துக்கணுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார்.
பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, லாபம் இருக்குது, சொந்த பந்த உற்றார் உறவினர்கள்லாம் சேர்க்கையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் தடுத்துட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. போயிட்டே இருங்க. குறிப்பிட்ட காலங்கள் தானே, எவ்வளோ பேசிடுவாங்க. அந்த கொஞ்ச காலத்தை நீங்கள் அமைதியாக கடத்திட்டிங்கன்னா போதும், சரியாக போயிடும். எதுக்கு கவலைலாம் படக்கூடாது. கவலைப்பட்ட வரைக்கும் போதும். இதுக்கு மேலே கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பாடங்களையும் கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ விஷயத்தை தலை நிமிர்ந்து நடக்கிறீங்கல்ல. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் தாங்க. எந்த விதத்துலன்னு பார்க்குறீங்களா? தைரியம். உங்களுக்கு மனசளவில் ஓரளவுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிமிர்ந்து போ, சரியாக போயிடும், நீ நியாயமானவன் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது யாருன்னு பார்த்தா உங்கள் சனி பகவான், உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கார். இதெல்லாம் கடந்துருவீங்க, சரியாக போயிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆயுள் உண்டாகும். ஆயுளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தீர்க்கமாக இருப்பீங்க, தீர்க்க ஆயுசாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நல்ல தீர்க்கமான முடிவோடு தீர்க்கமான ஆயுசோடு நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நன்மைகளை தாங்க செய்கிறார். பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இதனால எத்தனையோ இடத்துல விரயம், தொழிலே இல்லாமல் போனவங்களாம் நிறைய பேர். வேலையெல்லாம் எத்தனையோ இடத்துல அவங்க பேர்லாம் கெட்டு போயிருக்கும். யாரோ செய்த சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் இவங்க பலிகடாயிருப்பாங்க. இதெல்லாமே கும்பராசிக்கு நிறையவே நடந்திருக்கும். சொல்லிக்க முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்துட்ருக்கீங்க. இருந்தாலும் இப்போ நல்லா தான் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. பொருளாதார வரவு, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. மேற்கல்விக்கு போனோம்னா நல்லா போவீங்க. எந்த வகுப்புக்கு எந்த பாடப்பிரிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்குவீங்க. எந்த காலேஜ் போய் சேரணும், எந்த இடத்துல படிக்கணும், எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், உங்களோட சுய உணர்வு என்னன்னு உங்களுக்கு புரியும். அதற்கு தகுந்தா போல் நீங்கள் இருப்பீங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான். கும்பராசிக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் இருக்குது. சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் நடக்கும். சுய ஜாதகத்தில் குரு பகவான் சரியான இடத்துல இருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணலாங்க, தப்பே கிடையாது. நிறைய கும்பராசிக்கு திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனை, வாக்குவாதம் இன்னும் இருக்குது. அந்த வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு பாருங்கள் முடிந்த வரைக்கும். கணவன் மனைவியிடையே இன்னமும் வாக்குவாதம், ஈகோலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவியிட மட்டும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு உறவுங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது காலத்துக்கும் கடந்து வர வேண்டிய ஒரு உறவு. இந்த இடத்துல நம்ம ஏதாவது சின்னதாக 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இல்லைனாலே அதுவும் மன உளைச்சலாகி நம்ம வாழ்க்கையில் வாழறதுக்கான அர்த்தம் கிடைக்காம போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்படுங்க, விட்டு கொடுத்து போங்க. 2 பேருமே விட்டு கொடுத்து தான் ஆகணும். யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா போதுன்றது ஏமாறத்தனமாக இருக்கும், ஏமாறுற மாதிரி. அது வேண்டாம். 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 2 பேரும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து பாருங்கள். எல்லாமே லைஃப்பில் நல்லா தான் இருக்கும். குரு பவலன் உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், நல்ல இடத்துல இருக்கார். பித்ரு தோஷங்கள் இருந்துட்டு இருந்திருக்கும், ஆனால் இப்போ அதற்கான சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் திதியெல்லாம் கொடுத்துருங்க. சரியாக கொடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும், பித்ரு தோஷமே வராது. அமாவாசை, திதி, இறந்த தினம் இதையெல்லாம் கரெக்டாக பார்த்து ஓரளவுக்கு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பித்ரு தோஷம் வராது. ஆனால் இப்போ பித்ரு தோஷம் இல்லாத மாதிரி தான் சூரியன் உங்களுக்கு காமிக்குது. அப்படியே இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடுவார் அவர். பித்ரு தோஷம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேர் புகழ் வரும். செய்யக்கூடிய வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த வேலை செய்தாலும் தொட்டது துளங்குன்ற மாதிரி உங்கள் காரிய சித்தி ஏற்படும். நியாயமாக இருப்பீங்க, கடவுளுக்கு உறுதியவர்களாக இருப்பீங்க. உங்களை பிடிக்கலன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு நடந்துக்குவீங்க. இதெல்லாம் சூரியனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேஜஸ். சூரிய ஒளி போல் உங்கள் மேலே ஒளிப்பட்டு ஜொலிப்பீங்க. இனிமேல் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க, பார்த்துக்கோங்க. பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிற மாதிரியே பொறாமையும் வந்துடும். அந்த இடத்துல பொறாமை வந்தாலும் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம அமைதியாக போயிடுங்க. அதனால் திருப்பி வேறு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அவங்க ஏதாவது பண்ணால் கூட அமைதியாக போங்க. ஏன்னா பெரிய வெற்றிகளோ பெரிய இடத்துல நம்ம போகும்பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அதனால் சின்னதாக இதை சந்திப்பீங்க. அதுக்காக மன உளைச்சல் ஆகிடாதீங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். பொறாமப்பட்டுட்டா மட்டும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தடுத்துட முடியுமா? ஒருத்தவங்களோட வெற்றியோ ஒருத்தவங்களோட நியாயமாக கிடைக்க வேண்டியதோ யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் ஒருவன் கொடுப்பதை எவனாலும் தடுக்க முடியாதுன்னு இறைவனே நான் சொல்கிறேன்.
அதனால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் இனி வந்து கவலை இல்லை. வெற்றி நடை போட்டுட்டு போங்க. இது மாதிரி பொறாமையில் ஏதாவது பண்ணி விடுறாங்கன்னா உடனே டென்ஷனோ கோவமோ பட்டுக்காதீங்க. ஏன்னா கோவம் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட சாதாரணமாக சகஜமாக பேசுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தன்னால் சரியாக போயிடும். சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கிடைக்கிது, பெரிய நற்பலன் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவரால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் கிடையாது. செவ்வாய் சரியில்லைங்க, பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. புதுசாக ஏதாவது இடம் வீடு வாங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா மட்டும் போதும். மிச்சப்படி ஒன்றும் நீங்கள் செய்கிற கடமையை செஞ்சிட்டே இருங்க. அவர் எப்பயுமே யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை கொடுக்குறாங்க. நல்ல பலன் தான் இது. புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எதை செய்தாலும் எதை பேசினாலும் உங்களுக்கு சிந்திச்சு பேச சொல்கிறார். செய்கிற வேலையை சரியாக செய் அப்படிங்கிறார். யோசித்து பேசுங்கன்றார். நீங்களும் யோசித்து பேசுங்க, தப்பு கிடையாது. இதுதான் உங்களுக்கு புதன் பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை நேர்த்தியாக இருக்கும். புதன் பகவான் சப்போர்ட்டால் எப்படி செய்தாலும் அந்த வேலையை நேர்த்தியாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான பேர் புகழையும் வாங்கிக்குவீங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு பரவாயில்லைங்க, பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தடையில்லா பொருளாதாரம். இந்த நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த பொருளாதாரம்லாம் தடை இல்லாமல் இப்போ வெள்ளம் போல் தடை இல்லாமல் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா வந்துடும். இல்லைங்க நான் கொடுக்கவே இல்லை, எங்கேருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வர வேண்டியது தடைப்பட்டிருக்கலாம். இப்போ அது அத்தனையும் வந்துடும். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி அந்த வேலையிலேருந்து சேலரி வாங்குவீங்க. இப்படியான அமைப்பை வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. பொருளாதாரம் எப்படியா இருந்தாலும் வரப்போகுது. அதுதான் உங்களுக்கான அமைப்பில் இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் பொருளாதார வரவு ஏற்படுதுன்னா அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பத்திரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை ஒன்று கிடைக்குதுன்னா அது திருப்பி கிடைக்காம கூட போகலாம். அதுக்காக அலட்சியப்படுத்தி அதை விட்டுட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்து காலங்கள் வேணால் பல காலங்கள் ஓடும். கிடைக்காதுன்னு கூட சொல்ல முடியாது. பொருளாதார மாற்றம் எப்போனாலும் ஏற்படலாம். ஆனால் நாம் அதுக்குள்ளே நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால தான் சொல்கிறேன், பொருளாதார விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு உரியதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப பொறுப்பான விஷயம். அந்த பொறுப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு. மனசு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. மனக்குழப்பம் எவ்வளோ இருந்திருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? அது அத்தனையும் இப்போ போகிறதுக்கான காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓரளவுக்கு நிம்மதியும் நிதானமும் இருந்தால் போதும். ஒருத்தவங்க சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். அதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே உங்களுக்கான மனநிலை எல்லாம் சரியாக போயிட்டு மனசுக்குள்ளே தெம்பு தைரியம் சந்தோஷம் அத்தனையும் வந்துடும். கவலையே படாதீங்க. மன சங்கடங்கள் தீந்துடும். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மனசு. அதெல்லாம் சரியாயிடும். காலம் எல்லாத்தையும் உங்களுக்கு கனிவானதாக ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க. அதான் மேலேயும் ஏற்றி விடலை, கீழேயும் தள்ளி விடலை. இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அப்படியே போயிட்டுருக்கோம். பொருளாதாரம் இது நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரலைன்னா அது வராமல் தான் இருக்கும். இப்படியான சூழ்நிலை தான். அதனால் இதுக்கு நீங்கள் வந்து சஞ்சலப்படாதீங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் அப்படி தான் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் ஏதாவது மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. வேறு வழியே கிடையாது. இதில் நம்ம ஸ்தம்பித்து நிற்கவும் கூடாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ராகு கேது வந்து கொஞ்சம் சுமாரான பலனாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நல்ல பலன் கொடுக்குறாரு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க. அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே போல் நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்களை தட்டி கொடுக்க, ஊக்குவிக்க, சரியானதை சொல்ல, பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஏதோ ஒரு விதத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தவங்க உங்களை வச்சு செஞ்சவங்களா இருக்கும், இல்லை பொறாமப்பட்டவங்களா இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. சரியாக நல்லவங்களாக வருவாங்க. உங்களை மாதிரியே இருக்கிறவங்களா வருவாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்லபடியான ஒரு சந்தோஷமான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார். கேது பகவானால் இனி எந்த விதத்துலையும் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்குவாங்க. தொட்டதுங்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க தாங்க பெரிய பிரச்சனைலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ கும்பராசிக்கு சொந்தக்காரங்களை விட
பக்கத்தில் இருக்கிறவங்க, எதுக்க இருக்கவங்க, அவங்கக்கிட்டலாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சரியாகிற காலகட்டத்தில் கேது பகவான் இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறாருங்க. எந்த விதத்திலையும் இனி கேது பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது யாரும் உங்களை தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. வீணாக நிறைய இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாம் தவிர்த்துருவாருங்க கேது பகவான். அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, உதவி இருக்குன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உறுதியாக இருக்குதுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்கள் கும்பராசிக்கு துணையாக தாங்க இருந்துகிட்ருக்கார். எந்த விதத்திலும் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சிவன் உங்களை எப்பொழுதும் அருள்பாலித்துக்கிட்டே இருக்காருங்க. சிவபகவானோட அருளை முழுசாக பெற்றவங்க கும்பராசி. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குது.